சுந்தரமூர்த்தி நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவர். அவர் சிவனுடன் நண்பனாக பழகிய ஒரே பக்தர் என்பதால் தனித்துவமானவர். சுந்தரர் சிறிய வயதில் திருநாவலூர் என்ற இடத்தில் பிறந்தார். சிறந்த வேத பண்டிதராக வளர்ந்த அவர் ஒரு நாளில் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருந்தார். அப்போது சிவன் திடீரென ஒரு முதியவராக அவதரித்து திருமணத்தை நிறுத்தினார். இந்த மனிதன் என்னுடைய அடிமை, இவன் எப்படி திருமணம் செய்ய முடியும் என்று கூறினார். சுந்தரர் கோபமடைந்து முதியவரை நீதிமன்றத்திற்கு அழைத்தார். ஆனால் அந்த ஆவணங்களில் உண்மையாகவே சுந்தரர் சிவனுக்கே அடிமையாக இருக்கிறான் என்று எழுதியிருந்தது. அதை அறிந்ததும் சுந்தரர் சிவன் மீது கோபமுடன் பித்தா என்று பாடினார். அதனை சிவன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு அவரை தனது தோழனாக ஏற்றுக்கொண்டார். சுந்தரர் வாழ்க்கையின் இறுதியில் சிவன் அவருக்கு திருக்கைலாயத்திற்கு அழைப்பு அனுப்பினார். சிவபெருமான் ஒரு வெள்ளை யானையை அனுப்பி சுந்தரரை திருக்கைலாயத்திற்கே அழைத்தார். இது இறைவனிடம் தனது நம்பிக்கையால் பக்தர்கள் நேரடியாக சிவலோகத்தை அடையலாம் என்பதற்கான உதாரணமாகும். மேலும் பக்தி கதைகள் மற்றும் புராணக் கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் செய்ய மறக்காதீர்கள்.